மத்த அனிமீஸ்ல இருக்க வில்லன்ஸ காட்டிலும் நருட்டோ அனிமீஸ்ல இருக்க வில்லன்ஸுக்கு எப்படி இவ்ளோ டை அட்வான்ஸ் இருக்காங்க அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மத்த வில்லன்ஸ் எல்லாம் பேரு, புகழ், அதிகாரம், பொக்கிஷம், அபரிவிதமான சக்தி அப்படின்னு தனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் அடையணும்னு ஆசைப்படுவாங்க. பட் நருட்டோல இருக்கிற வில்லன்ஸ் எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் தான், பீஸ். யுத்தமே இல்லாத உலகத்தை உருவாக்கணும், உலகத்துல நிரந்தர அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் வன்முறையை கையில எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட தேவஸோட கொள்கைகள் மாதிரி தான். நருட்டோ சீரீஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் பாதைகள் வேணா வெவ்வேறா இருக்கலாம், பட் நோக்கம் ஒண்ணுதான். இட்டாச்சி இனிமே அப்பாவி மக்களோட உயிர் போகக்கூடாது அப்படின்னு தன்னோட சொந்த இனத்தையே படுகொலை செஞ்சிருப்பாரு. அகிம்சவாதியா இருந்தா உலகத்துல அமைதியை கொண்டு வர முடியாது அப்படின்னு நகுட்டோ உசுமாக்கி பெயினா உருவெடுத்து வில்லனா மாறி இருப்பாரு. அப்படிதான் நம்ம ஒபிட்டோவும் வில்லனா மாறி இருப்பாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும், யாருக்கும் எந்த ஒரு சக்தி மேலேயும் பெருசா ஆசையெல்லாம் இல்ல. அதையெல்லாம் சேகரிச்சதே அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான். அவங்க தேர்ந்தெடுத்த பாதை வேணா தப்பானதா இருக்கலாம், பட் உண்மையான ஹீரோஸே அவங்க தான். போர், சண்டை, வன்மம், பகை, போட்டி, பொறாமை அப்படின்னு நிறைஞ்சிருக்க இந்த உலகத்தை காப்பாத்தி சமநிலைக்கு கொண்டு வரதான் இவங்க எல்லாரோட காட்ஃபாதரான மாதரா உச்சிகா இன்ஃபினிட்டி சுகியாமியை உருவாக்க நினைச்சாரு. இந்த ரீசனுக்காக தான் மக்கள் நருட்டோ வில்லன்ஸை பெருசா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்றும் ஆல்வேஸ் மை ரெஸ்பெக்ட், காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் கென்ஜுட்சு.